திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆழி தேரோட்ட விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம். வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவிலின் பங்குனி உத்திர திருவிழாவில் முக்கியமாக ஆழித்தேரில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி தேரில் எழுந்தருளி திருவாரூர் கோவிலை சுற்றி 4 ராஜ வீதிகளில் வலம் வரும் ஆழி தேரோட்ட விழா ஆயில்ய நட்சத்திரத்தில் வெகு விமரிசையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆழி தேரோட்டத்தினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை. செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். தேர் திருவிழாவில் திருப்புகலூர், தருமபுரம், திருவாடுதுறை, திருப்பனந்தாள் சைவ ஆதீனங்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆழி தேரோட்ட விழாவில் திருவாரூர் மாவட்டம், வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிவனடியார்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என லட்சக்கணக்கில் கலந்து கொண்டு ஆரூரா தியாகேசா என கோஷமிட்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர். கோவிலின் 4 ராஜ வீதிகளிலும் வலம் வந்து மாலை 6 மணிக்கு தேர் நிலையடி வந்து சேரும். தேரோடும் வீதிகளில் அறக்கட்டளையினர், சமூக ஆர்வலர்கள், வர்த்தகர்கள், தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் தலைமையில் 1600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 4 வீதிகளிலும் சிசிடிவி பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. மேலும் தீயணைப்பு துறையினர், சுகாதாரத்துறையினர், நகராட்சி துறையினர் முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கோவில் நிர்வாகத்தினர் தேரோட்ட பணிகளை சிறப்பாக மேற்கொண்டனர். பாஜக நிர்வாகி எச். ராஜா எதிர்பாராத விதமாக வருகை தந்து ஆழி தேர் திருவிழாவில் கலந்து கொண்டார். தியாகராஜா சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக ஆழி தேரோட்ட விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருளவில் பக்தர்கள் லட்சக்கணக்கில் இந்த தேரோட்டத்திற்கு கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு வரலாறே இல்லை. எப்போது உருவானதுன்னு அந்த வரலாறே கிடையாது. இந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளை காலத்துலேருந்து தேரோட்டத்தை பார்த்துருக்குறோம். அப்போது மண் ரோட்டில் போன தேர் இப்போ சிமெண்ட் ரோட்டில் போகுது. இப்போ 1 மாதம் ஆகும் தேர் நிலைக்கு வந்து சேரும். இப்போ இருக்கிற நவீன காலங்களில் தேர் முதலாவது காலை கிளம்பி மறுநாள் இரவு தேரடி நிலையை வந்து அடைந்து விடும். வெளியூர்லாம் நிறையா பேர் அப்போல்லாம் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் வந்து சாமியை தேரோட்டத்துக்கு கலந்துக்க வண்டியில் வருவாங்க. இப்போ வாகன வசதியே இல்லாத நேரத்தில் எல்லா ஒரு கிராமத்துலேருந்து கட்ட மாட்டு வண்டியில் வந்து இறங்கி அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு 15 நாள் 20 நாள் கூட அவன் தேர் நிலைக்கு வந்து நிற்க. இப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த நவீன காலத்தில் 4 வீதியிலும் சிமெண்ட் ரோடு போட்டு ஹைட்ராலிக் பிரேக்கு சேருக்கு செட் பண்ணி மிக சிறப்பாக ஆசியாவிலே மிகப்பெரிய தேர். இந்த தேரில் நீங்கள் எல்லா ஊர்லேயும் தேர் திருவிழா நடக்கும். ஆனால் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுடைய தேர், அதனுடைய அழகு, அந்த அசைவு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி மாட்டு வண்டியில் எல்லோரும் வந்தாங்க. இன்றைய நவீன காலத்தில் வெளியூரில் இருந்தெல்லாம் காரு, வேனு, பஸ்ஸு இவ்வளோ பேர் தேரோட்டத்தில் ரொம்ப அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள்லாம் ஆர்வமுடன் ஆரூரா தேகேசா என்ற கோஷத்தோடு தேரை வடம்பிழுத்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். குருமூர்த்தி செயலாளர்.